சீமான் என்ற முகத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லி நான் பேசின ஒருத்தன் பக்கத்துல இருந்து பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். மேடையில பேசக்கூடிய முகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முகம் கிடையாது திரு சீமான் அவர்களுக்கு. திரு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் என்னைக்கும் மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா மாறிட்டாங்க. குறிப்பா இந்த திமுக அதிமுக கட்சியை வச்சு அவங்க பொழைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் விஜய் எப்ப அட்டாக் பண்றதை நீங்க பாருங்களேன். நான் வெளிப்படையா சொல்றேனே, திருச்சி சூர்யா, அவர் யாருடைய மகன் உங்களுக்கு தெரியும்ல? திருச்சி சிவாவோட பையன். அவர் வெளிப்படையா எல்லா இடத்துலயும் ஒரு வீடியோ சொல்றாரு. சீமான் குறித்த ஒரு தனிப்பட்ட வீடியோ என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த வீடியோ நான் வெளியிட்டேன்னா சீமான் க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திரும்ப 3 தினங்கள் கழிச்சு இந்த தேதியில நான் வெளியிட போறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் வெளியிட போறேன்னு சொன்ன தேதி திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்தின தேதி. இதை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றது தெரியல, ஆனா இன்னமும் அந்த வீடியோ அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் திரு விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு திரு சீமான் அவர்கள். இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, நான் விஜய் ஏன் திட்டுறேன் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. திரு சீமான் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை திட்டம் கொடுத்திருக்காங்க, அரசியலுக்காக, தேர்தலுக்காக. அண்ணன் எனக்கு என்ன திட்டம் கொடுத்தாங்களோ அந்த திட்டத்தை நான் செய்யறேன்னு வெளிப்படையா பேசுறாரு. இப்ப நீங்க ரெண்டையும் முடிச்சு போட்டு பாருங்க. திருச்சி சூர்யா ஒன்னு சொல்றாரு, சீமானோட வீடியோ இருக்குன்றாரு, அந்த வீடியோ வெளியாகாம தடுக்கப்படுது. அன்றைய தினத்துல இருந்து திரு விஜய் அவர்கள் குறித்து கடுமையா விமர்சனம் பண்றாரு. அன்றைய தினம் தான் அவர் சொல்றாரு, நடுவில் நிக்காத லாரி அடிபட்டு செத்து போகும் அப்படின்னு. இவர் ஒரு தலைவரா? இவர் பின்னாடி போய் நம்மளா வெக்கி தலை குனிச்சுதான் அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்துட்டோம். இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் என்ன வேணாலும் பேசலாம், சீமான் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இந்த 2 பேருக்கும் விஜய் விமர்சனம் பண்றதுக்கே தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த 2 நபர்களுமே.